ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். பாருங்கள், தாவீது தன்னுடைய கடந்து வந்த பாதையிலே ஆண்டவர் நடத்தினது மட்டுமல்ல, அடுத்து செய்ய போகிற காரியங்களையும் ஆண்டவர் தாவீதுக்கு வெளிப்படுத்தும் இந்த வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர்னு சொல்லுகிறார். ஆண்டவருடைய பார்வை நம்முடைய பார்வை காட்டிலும் வித்தியாசமானது, அது பூரணமானது. நாம இன்னைக்குள்ளதை பார்ப்போம், இருக்கிற குறைவுகளை பார்ப்போம், சூழ்நிலை பார்ப்போம். அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டு நாளைக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்கிறவர். ஒருவேளை ஒரு கூட்டுப்புழுவை நம்ம பார்ப்போம், ஆண்டவர் அது ஒரு நல்ல பட்டுப்பூச்சியை பறந்து போகிறத பார்ப்பார். இன்னைக்கு நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய கண்கள் எப்படி பார்க்க மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். தாவீது சொல்லலாம், ஆடு மேய்த்த ஒரு சிறுவனை எடுத்து உயர்த்தி ராஜாவாக வைத்து எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்து வீட்டை குறித்தும் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, தாவீதின் சந்ததி எப்படி இருக்கும், அந்த சந்ததியிலிருந்து தான் குமாரனாகிய இயேசு வெளிப்படுவார். எல்லாவற்றையும் காண்பிக்கும் பொழுது தாவீது பூரித்து போகிறாரு. எப்படி ஆகும்? ஆண்டவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லையே. நம்ம பார்ப்பது சாதாரணமாகத்தான் இருக்கும், இல்லாததை கூட இருக்கிறதாய் மாற்றுகிற ஆண்டவர். நம்ம பிள்ளையை பார்த்தாலும் சரி, குடும்பத்தை பார்த்தாலும் குறைவுகளை தான் பார்ப்போம். இது அவ்வளவுதான், உடனே முடிவு பண்ணி விடுவோம், ஜட்ஜ் பண்ணி விடுவோம். இது தேராது, நான் சரியா கணிச்சிட்டேன் பார், சரியா சொல்லிட்டேன் பாருப்பாங்க. ஆண்டவர் அந்த கணிப்புகளையும் அந்த ஜட்ஜ் பண்ற காரியங்களையும் தாண்டி கிரியைகளை நடப்பித்து விடுவார். அதுதான் உண்மை. ஒரு இடத்துல நிறைய கட்டைகள், மர பலகைகள் செதறி கிடந்துச்சு. அப்போ அந்த ஓனர் என்ன பண்ற, அந்த பகுதியில் இதெல்லாம் என்ன பண்ணலாம், அதை கிளியர் பண்ணிடலாமா, தூக்கி போட்டுடலாமா, இல்ல இது எதுக்காவது உதவுமா, இவருக்கு ஒண்ணுமே பிடிபடல. அந்த மனுஷனுக்கு சுத்தி இது பாக்குறாரு, இது எங்க யூஸ் ஆக போகுது, அவ்வளவு தண்டா. அவருக்கு பார்க்க துண்டு துண்டு கட்டைகள் தான், பலகைகள் தான் கிடந்துச்சு. அப்போ அந்த சைடுல ஒரு தச்சன் வந்தாரு, இந்த கார்பெண்டர் ஒர்க் பண்றவரு. அவர் அதை பார்த்து, சார் இந்த கட்டைகள்லாம் என்ன அப்படி போட்டிருக்கீங்க, ஏதாவது யூஸ் பண்ணலாமா? பாப்பா இது எதுக்குப்பா யூஸ் ஆக, வேஸ்ட்பா. பாரு, நீனே பாரு, ஒண்ணுக்கு இல்லாம எல்லாம் துண்டு துண்டாலாம் கிடக்குது. பெரிய மரமா பெரிய பலகையா இருந்தா ஏதாவது செய்யலாம், இதை வச்சு என்ன பண்ண முடியும்? அவர் சொன்னா, இதுல நல்லா மேஜிக் செய்யலாம் சார் அப்படிங்கிறாப்ல. சிரிக்கிறார் அவரு. மேஜிக் செய்யலாமா, எப்படிப்பா அப்படின்னா? நீங்க ஓகே சொல்லுங்க, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாரா. சரிப்பா பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 2 நாள் அந்த மனுஷன் அந்த பலகையில் எடுத்து அழகிய ஒரு டேபிள ரெடி பண்ணிட்டாரு. இந்த எப்படிப்பா அது உன்னால முடியும் அந்த கார்பெண்டர் கேட்கும் போது, உங்க பார்வைக்கு என் பார்வைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கே அப்படிங்கிறான். என்னன்னு சொல்லும் போது, நீங்க கட்டெல்லாம் துண்டு துண்டா செதறி கிடத்ததான் பாத்தீங்க, இதெல்லாம் யூஸ்லெஸ் சொன்னீங்க. என் பார்வை அப்படி கிடையாது. என் மனக்கண்கள்ல ஒரு டேபிள் இருக்கிறத பார்த்தேன். இந்த டேபிளுக்கு எவ்வளவு நீட்ட கட்டைகள்லாம் வேணும், குறுக்கு நெடுக்கெல்லாம் எவ்வளவு தேவைப்படும், எப்படி பண்ணலான்னு அந்த என் மனக்கண்ணுல இருக்கிறது மாதிரி அந்த கட்டைகளை சேகரித்தேன், செட் பண்ண, ஃபிட் பண்ண, உட்கார்ந்துருச்சு அப்படின்னாப்ல. ஆச்சரியப்பட்டாராம். இதுதான் உண்மை. இன்னைக்கு நாம எப்படி பாக்குறோம்? அப்படி ஆண்டவர் பூரணமாய் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனை நம்மளை பாக்குறாரு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர்செல்ஃப். உங்களை சாதாரணமா குறைத்து மதிப்பிடாதீங்க. மற்றவங்க மதிப்பிடலாம், இவங்க வேஸ்ட், படிக்கல, இவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்கிறாங்கட்டு. நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்மை மேன்மையாகத்தான் பார்க்கிறார், மேன்மையாகத்தான் வைப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் மேன்மையான தேவன், அப்பா மகிமையான தேவன், எங்களை மேன்மையாக பார்த்ததோடு மட்டுமல்ல, மேன்மையாக உயர்த்தி மகிமைப்படுகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட என்ன செய்யறதுன்னு சொல்லி இப்படி இருக்கிற குடும்பத்தை குறித்து, தங்களுடைய பேக்ரவுண்டை குறித்து, தங்களுடைய நிலைமையை குறித்து ஒருவேளை நிந்தனையின் பாதையில் கடந்து போகலாம், அவமானப்படுத்தப்பட்டு பார்க்கலாம், ஒருவேளை வேதனையான பாதையில கடந்து போகலாம். உலகம் ஒரு மாதிரி பேசுது, எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். இந்த பிள்ளைகளை நீங்க பார்க்கிற விதம் வேறப்பா. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவான். அந்த குடும்பங்களையும் நீர் தைரியப்படுத்தி வலதுகையை பிடிச்சு கூட இருக்கிறேன்னு சொல்லி மேன்மைப்படுத்துங்கப்பா. உருவாக்குங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க. அற்புதங்கள் நடக்கட்டும். துதிகனமை நமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நிறைவான மகிமையான மேன்மையான தேவன் நமக்கு உண்டு. மேன்மையாக நம்மை பார்ப்பதோடு மட்டுமல்ல, மேன்மையான இடத்துல வச்சு உயர்த்தி மகிமைப்படுவார். சிந்தனோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.